நேற்று ஃபுட்பால் மேட்ச் ஃபைனல் நடந்துச்சு. ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாக்கும். சரி, ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த லேட் நைட்டு பண்ணி பார்க்கணுன்ட்டு. நான் கோயில் பக்கத்தில் இருக்கிறதால எனக்கு ஒரு பயம் இருக்குது. எப்படி அப்ரூவல் வாங்கணும் அதெல்லாம் தெரியல. சரி, இருந்தாலும் கோயில் பக்கத்தில் இருந்து சரி பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்கிறதால அவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ன்ட்டு நான் அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போகல லேட் நைட்டுக்குள்ளே. சரி, ஃபுட்பால் ஃபைனல், சரி சண்டே நைட்டு எப்படி வருது ஆர்டருன்ட்டு. சரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லா பொருளும் வாங்கி வச்சிட்டேன். ஈவினிங் வந்து நைட் ஒரு வேளை ஒரு 20-25 ஆர்டருக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணோம்ல. அதுக்கேற்ற பொருள்லாம் வந்து முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். என் டார்கெட் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே எவ்வளோ ஆர்டர் வருது பார்க்கலான்ட்டு தான். 10 மணிக்கு 9:59லேருந்தே ஆர்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த 9:59லேருந்து அந்த 11:02 வரைக்கும் 9 ஆர்டர் வந்துடுச்சு. சரி, ஓகே, நல்லா வரும் போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஸ்லோ ஆயிடுச்சு. இருந்தாலும் என் கூட நான் எப்பவுமே தனியாக இருப்பேன் கடையில். கூட சதீஷை வந்து வர சொல்லிட்டேன்னா, சரி ஆர்டருக்கு ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்ட்டு அவனையும் வர சொல்லிட்டேன் பேக்கப்புக்கு. 10 மணிலேருந்து 11:01 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆர்டர் கிட்ட வந்துடுச்சு. எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர் தான். அதனால் ஈஸியாக நானே வந்து டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு நடுவில் வந்து லெட்யூஸ் இல்லை. சரி, பிளிங்கிட்டில் ஆர்டர் போடலான்னு ஆர்டர் போட்டாங்க. அவன் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. லெட்யூஸ்க்காக தான் வந்து பொருள் ஆர்டர் போட்டேன். அங்கே 200 மேலே போனீங்கன்னா அந்த ஃப்ரீ டெலிவரி வரும். இருந்தாலும் அது லேட் நைட்டுன்ட்டு அது ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் நம்மளுக்கு தேவை இருக்குன்றதுக்காக நான் ஒரு ஆர்டர் போட்டேன். அது வேற வந்து மாற்றி எடுத்துன்னு வந்துட்டாரு. அவர் வேற டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு டெலிவரி பாய். சரி, இருந்தாலும் அண்ணா இது எனக்கு வேணாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் கொண்டு வந்தால் வேறு பொருளை நான் என்ன ஆர்டர் பண்ணணும் அதை கொண்டு வந்து தாங்க, இல்லைனா அப்படியே விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சரி விட்டேன். சரி, அது வேறு அதுலேயே ஒரு 1/4 மணி நேரம் ஓடிச்சு. அந்த ஒரு 1/4 நேரம் கான்வர்சேஷனில் எல்லா ஆர்டருமே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். அந்த ஒரு 1/4 மணி நேரம் கான்வர்சேஷனில் ஒரு ஆர்டர் மட்டும் டிலே ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. சரி, ஆர்டர் கொடுத்துட்டேன். அதில் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, 300 ரூபா ஆர்டர். அதுக்கு நடுவில் அதில் வந்து 6 பீஸ் சீஸ் கார்ன் நகட்ஸ், அப்புறம் 3 பீஸ் வெஜ் ரோல் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரும் டெலிவரி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கால் சென்டர்லேருந்து கால் வருது. சார், இந்த மாதிரி சீஸ் கார்ன் நகட்ஸ் வந்து 3 பீஸ் தான் வச்சுருக்கீங்க, கஸ்டமர் சொல்கிறாங்க, அப்படியான்னு கேட்டாங்க. சார், அப்படிலாம் இல்லை, 6 பீஸ் தான். அது மினிமம் குக் பண்ணுறது 6 பீஸ் தான் நான் குக் பண்ணுவேன், நீங்கள் மெனுவிலே அப்படி தான் இருக்கும், அது எப்படி நான் 3 பீஸ் குக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னாரு. நான் அதுவும் சொல்லிட்டேன். அந்த ஆர்டருக்கும் ரேட்டிங் எதுவும் வரல. நான் கூட ரேட்டிங் கம்மியாக தான் வரும்னு நினச்சேன். பட் அந்த ஆர்டருக்கு நான் 6 பீஸ் நகட்ஸ் தான் வச்சேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. சரி, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சதீஷ் ஒரு 11:15க்கு வந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆர்டர் தான் வந்துச்சு 11 to 12க்குள்ளே. ஸ்விக்கியில் சுத்தமாக ஆர்டர் வரல. அந்த 10 to 11 ஒரே ஆர்டர், அதுவும் டூயிங்கில் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஆர்டர் வரும் அப்படின்ட்டு நம்பியிருந்தேன். 12லேருந்து 12:30 வரைக்கும் 2 ஆர்டர் தான் வந்துச்சு. அதுதான் லாஸ்ட் ஆர்டர். அப்புறம் 1:30 மணி வரைக்கும் இருந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சதீஷ் வந்து வேலைக்கு போகணும் மறுநாள் காலையில். சரி, அதனால் அவனுக்கும் டைம் ஆகுது. சரி, ஆர்டரும் வரலன்றதால இது பண்ணிட்டேன். அப்போ தான் செக் பண்ணேன். பார்த்தா நம்ம ஆப்பில் வந்து நம்ம கடை வந்து டெலிவரி பார்ட்னர் இல்லைன்ட்டு ஆஃப்லைன் போயிடுது அப்பப்போ. அப்போ தான் தோணுச்சு, சரி சண்டே நைட் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால தான் நம்மளுக்கு என்னவோ ஆர்டர் வரலையோன்ட்டு சரி ஒத்துக்கினேன். அன்னைக்கு ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா அதான் அப்போ வரைக்கும் 5 ஆர்டர் தான் வந்துருந்துச்சு 10 மணிக்கு முன்னாடி வரைக்கும். அந்த 10 மணிக்கு மேலே வந்து மொத்தம் 12 ஆர்டர் 9 ஆர்டர் வந்துச்சு. மொத்தமாக சேர்த்திங்கன்னா 17 ஆர்டர் வந்து நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஜொமேட்டோவில் 15 ஆர்டர், ஸ்விக்கியில் 2 ஆர்டர். மொத்த சேல் பார்த்தீங்கன்னா 4554 ரூபா. ஸ்விக்கியில் வந்து பெருசாக வரல, 2 டூயிங் ஆர்டர் தான், அது 410 ரூபா தான் சேல் ஆச்சு. இதில் அந்த கமிஷன்லாம் இருக்குல்ல, எப்படியும் இப்போ 4500 30% கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா ஒரு 3200 அப்படி தான் வரும். அதுதான் சேல். அதுதான் வந்து நம்மளுக்கு சேல். அதில் வந்து ஜொமேட்டோவில் வந்து அந்த ஆட்ஸ் ரன் பண்ணுறேன், அதுக்கு 13% போயிடும். அதுலேயும் 13% போகும்போது ஒரு 2800 அதுதான் சேல் ஆகும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் சரி நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும்னு பார்க்குறோம். என்னால் லேட் நைட் அங்கேருந்து பண்ண முடியாது. சரி, நம்ம அடுத்த ஏதாவது ஒரு கடை போட்டோம்னா கண்டிப்பாக அதில் லேட் நைட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா லேட் நைட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணேன். பட் இவ்வளோ ஆர்டர் வந்துச்சு. 4554 ரூபா. இது வரைக்கும் நான் ஆன்லைனில் பண்ணல. ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு சேல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படி தான் இருக்குது. நம்ம மெனுவில் வந்து மோமோஸ்லாம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. அதுக்கு பெருசாக இடம் செலவாகாது. ஸ்டீமரும் ஒரு ஃப்ரையர் நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்ரைட் மோமோஸ்க்கு ஃப்ரைட் பண்ணிக்கலாம். அதனால் அதை பிளான் பண்ணியிருக்கேன். அது சீக்கிரமாக நம்ம மெனுவில் ஆட் பண்ணால் இன்னும் ஒரு சேல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
இப்போ வந்து கடை ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 4:00லேருந்து 11:15 வரைக்கும் இருக்குது. அதில் ஒரு சேல் பண்ணிட்டு வரோம். இப்போது 3:00 மாற்றலாமா இல்லை 11:00 மாற்றலாமா காலையிலேருந்து அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருக்கேன். நம்ம ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம், 10,00,000 சேலஞ்ச் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா நம்ம ஒரு 11:00லேருந்து இருக்கணும். ஏன்னா 10,00,000 சேலஞ்ச் ஒரு வருஷத்துல நம்ம சேர்க்கணும்னா, அதுவும் ஸ்விக்கி சொமேட்டோ வச்சு ஒரு நாளைக்கு 2,800 கிட்ட நம்ம சேர்க்கணும். அப்போ 2,800 சேர்க்கணும்னா 10,000ல இப்போ 10,000 சேல் ஆகுதுன்னா நம்மக்கிட்ட, அதில் 30% மட்டும்தான் நான் வந்து சேவிங்ஸில் கொண்டு போகிறேன். மற்ற காசு வந்து அந்த ப்ராடக்ட்டு அப்படி அப்புறம் கமிஷன் எல்லாம் கழிஞ்சிரும். 30% வந்து நான் சேவிங்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறேன். இந்த ஒரு வருஷத்துக்கான டார்கெட் வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் பிளான் இப்படி தான் போட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும். அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுறேன். அதாங்க லேட் நைட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுச்சு, பண்ணேன். ஹாப்பி. இன்னும் எதிர்பார்த்தேன் ஆர்டர். ஏன்னா ஃபுட்பால் மேட்ச் ஃபைனல்ன்றதால நிறைய பேர் மேட்ச் பார்ப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த ஆர்டர் வரல. கிரிக்கெட் நடந்துருந்துச்சு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும். அந்த ரோஹித் சர்மா அவுட் ஆகிற முன்னாடி வரைக்கும் நல்ல ஆர்டர் வந்துச்சு. அப்புறம் அவுட் ஆனவுடனே அதுக்கப்புறம் விராட் கோலி அவுட் ஆனவுடனே அப்புறம் தாங்க ஆர்டரே வரல. அப்போ தான் தோணுச்சு, ஃபுட்பாலால் நம்மளுக்கு ஆர்டர் வரல, கிரிக்கெட்டால் தான் ஆர்டர் வந்திருக்குன்ட்டு. அதெல்லாம் அப்படி தான். பார்ப்போம் நம்ம இதுக்கப்புறம் எப்படிலாம் ஆன்லைனில் கொண்டு போகலாம் ஸ்விக்கி சொமேட்டோ அப்படின்ட்டு. ரெகுலராக வீடியோ போடுறேன், பார்த்துக்குங்க.